ஹாய்ங்க. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய் வச்சு ஒரு ஈஸியான ஒரு புளிக்குழம்பு தாங்க செய்ய போறோம். இந்த புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா, சாதத்துக்கு வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா இத நீங்க உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. வாங்க இத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கொஞ்சமா வெந்தயம் சேர்க்க போறோங்க. வெந்தயம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசப்பாயிரும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காய், முருங்கைக்காய் வச்சு நான் அந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட் வந்து புளிக்குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணணுங்க. ஸோ இது வதங்க விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதங்கட்டும். நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வரலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் 1 கப் நறுக்கின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேங்க. அது கூட 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 3 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேங்க, தக்காளி பழம். அது கூட வந்து 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை வந்து இப்போ நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா? அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மசாலா பேஸ்ட்டை. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து புளிக்குழம்பு பொடி சேர்த்துருக்கேங்க 3 டீஸ்பூன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் புளி சேர்த்துட்டேங்க ஆல்ரெடியே. அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். நான் லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு புளி எடுத்துகிட்டு அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி ஊற்றிட்டேன் இதில் ஆல்ரெடி. நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 4-5 துண்டு மாங்காவும் சேர்த்துருக்கேங்க. மாங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் புளிக்குழம்புக்கு. அதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்து அந்த குழம்புல சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.